ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த செலக்ஷன் அப்படின்ற ஒன்றை பார்த்தீங்க அப்படின்னா, ஏசப்பா நிறைய நேரத்தில் சில செலக்ஷனை நம்ம கையிலேயே கொடுக்கிறார். நீங்க இதை எங்க இருந்து வாசிக்க முடியும்னா, நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து நீங்க வாசிக்க முடியும். ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் வைத்து, அங்க நல்ல கனியையும் வைத்து, ஜீவ விருட்சத்தின் கனியையும் வைத்து, அதை செலக்ட் பண்றதை யார் கையில ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஆதாம் ஏவாளுடைய கையில கொடுத்தார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க நினைச்சுக்கணும், நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ எடுத்துக்கன்னு சொன்னாலும் நம்ம ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க எடுத்து எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, எடுத்துக்குங்கன்னு சொன்ன உடனே நம்ம எடுத்துடக்கூடாது. எடுத்துக்குங்கன்னு உடனே எடுத்துறாதீங்க. நீங்க எடுத்துக்குங்கன்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே, நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே. பாருங்க, சில நேரத்தில் இது எத்தனை பேருக்கு பழக்கம்னு தெரியல, சில இந்த காய்கறி வாங்க போற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சில அம்மாங்களுக்கு அவங்களுக்கு தான் காய்கறி வாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சு போடுவாங்க. பிரிச்சு போடவே அந்த விற்கிறவருக்கு அவ்வளோ கோபமா வரும். என்ன ஒன்று எடுங்க, இல்லைன்னா இப்படி போட்டு பிரிச்சு போடுறீங்க. ஆனா அந்த ஒரு நல்ல மனசாட்சி உள்ள ஒரு ஓனரா இருந்தா, நம்ம பைய கையில கொடுத்து, அண்ணன் எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது, எனக்கு நல்லது எதுன்னு பார்த்து எடுக்க தெரியாது, நீங்க கொஞ்சம் நல்லதா போடுங்கன்னு சொல்லி கையில கொடுத்து, அந்த மனுஷன் ஒரு நியாயமுள்ள மனுஷனா இருந்தா, கண்டிப்பா சொல்றேன், நமக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே பெஸ்டா தான் எடுத்து போடுறாரு. நான் நம்புறேன், பொல்லாத ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு ஒரு நல்ல குணம் இருக்குமானால், அப்பா கையில நீங்க எடுத்து கொடுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக தீமையாய் அல்ல, பெஸ்டா ஆண்டவர் ரொம்ப பெஸ்டா உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அதனால எப்பொழுதுமே செலக்ட் பண்றதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணினாலும், நீங்க என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, உங்க கரம் என் கூட இருந்து நீங்க சித்தமா இருந்தா, உங்க அனுமதியா இருந்தா, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே. நம்ம கூட நிறைய சம்பவத்தை கேட்டிருக்கோம்ல, ஒரு சின்ன குழந்தை கடையில போயிட்டு சாக்லேட் பார்த்துட்டே இருக்கும்போது கடைக்காரர் எடுத்துக்கம்மா அப்படிங்கும்போது, நீங்க எடுத்து கொடுங்க அங்கிள், நீங்க ஏன் நீங்க எடுத்து கொடுங்கன்னா, நான் எடுத்து எனக்கு குட்டி கை ஒன்று மட்டும்தான் வரும், நீங்கன்னா உங்க கை பெரிய கை, நிறைய எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு அந்த குட்டி குழந்தை சொன்னது மாதிரி நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவருடைய கை பெரிய கை. ஹல்லேலூயா.